ஹாய் கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம என்ன தான் ரோக்கோ இஸ் பேக் அப்படின்னாலும் ரோக்கோவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. விராட் கோலியாக அவுட் ஆகிட்டு போயிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே ரோஹித் சர்மா சொல்லவே வேண்டாம், ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஆனால் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒன்று என்ன கைஸ், மழை ஃபுல் அண்ட் ஃபுல் மழை. மழை வந்து மேட்சே கெடுத்துட்டுன்னு தான் சொல்லணும். மற்றபடி ஆஸ்திரேலியா பவுலிங் 10 ஓவர் என்ன மாதிரி இருந்துச்சு கைஸ். பார்க்கும்போதே பந்து பேட்ஸ்மேன் மேலே பற்றக்கூடாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜஸ்ட் வந்து போய்கிட்டே இருந்தாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ப்ரிஃபராக வரணும். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அடிலைட்டில் 23ஆம் தேதி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஆஸ்திரேலியா வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த வின்னை பற்றி என்ன நினைக்கிங்க, இந்தியான்னு என்னென்னலாம் பண்ணால் நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிட்டு வந்து போங்க. நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம். மற்றபடி கிரிக்கெட் பற்றின அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.